இந்த உலகத்தில் 8.2 பில்லியன் பீப்புள் பேர் இருக்காங்க. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகிற 2 to 3% பீப்புள் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்களோட மைண்ட் அண்ட் பிரெயினை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி அவங்க பிரெயின் கரண்ட் ஷாக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் தான் கிடையாது. அவங்க பிரெயின் அண்ட் மைண்டுக்கு ஸ்ட்ராங் அண்ட் டிசிப்ளினாக வச்சுருப்பாங்க. அண்டு எந்த வேலைனாலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போவாங்க. அண்டு சின்ன சின்ன வேலை கூட டீப் ஃபோக்கஸ்டாக செய்வாங்க. ஸோ அவங்க மந்த்லி சேலஞ்சு பண்ணி முடிப்பாங்க. நம்ம அவங்கள மாதிரியே நம்ம பிரெயின் அண்ட் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதாவது 21 நாள் சேலஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 21 நாள் சேலஞ்சை டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் டீப் ஃபோக்கஸ்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க இந்த இயர் லைஃபோட பெஸ்ட் இயராக மாற்றுறதுக்கு யாருனாலையும் தடுக்க முடியாது. ஸோ இதில் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்தான். வீடியோவை கவனமாக பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்பர் 1, ஸ்மால் ஸ்டெப் டு ஆக்ஷன். சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவங்க லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு போகணும்னா அதை நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரீம்ஸ் அடைய ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹெல்த்தியான பாடி வச்சுக்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பிஹேவியர் தேவை, கரெக்டான டயட்டு மெயின்டைன் பண்ணணும், ரெகுலராக ஜிம்முக்கு போகணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி தான் பண்ண மாட்டோம். ஏன்னா மோட்டிவேஷன் டிசிப்ளின் இல்லை. அதாவது இன்டர்னல் மோட்டிவேஷனை விட எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான் அதிகம். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து நம்ம 2 நாள் தான் போவோம். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் நம்மளை ஸ்டிமுலேட் தான் பண்ணும். அதாவது பைக்கில் கிக்கர் பண்ணுற மாதிரி நம்ம பிரெயினை ஸ்பார்க் பண்ணும். ஸோ உங்களோட இன்டர்னல் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக ஜிம் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. நம்பர் 2, சுவிட்ச் ஆஃப் யுவர் டிஸ்டர்பிங். உங்களுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட் அண்டு ஃப்ரூட்ஸு அண்டு ஹை ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? நம்மளுக்கு தெரியும் இந்த ஃப்ரூட்ஸ் ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஆனால் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பிரெயின் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம தேவையில்லாத சோஷியல் மீடியா 4 to 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணுறப்ப லைஃப் முன்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பின்னாடி தான் போகும். அப்போ உங்கள் லைஃப் முன்னாடி போக நினைக்கிறீங்கன்னா உங்கள் பிரெயின் அண்ட் மைண்டுக்கு சோஷியல் மீடியா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், டிசிப்ளினை ஆன் பண்ணுங்கள். உங்களோட என்னென்ன டிஸ்டர்பிங்காக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, லேர்னிங் நியூ திங். நீங்கள் டெய்லியும் நியூவாக லேர்ன் பண்ணுறப்ப உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மைண்டில் இருந்து சேஞ்ச் ஆகி பாசிட்டிவ் மைண்டுக்கு ஆவீங்க. அண்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு 21 நாள் மட்டும் பண்ணாமல் லைஃப் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, டேக் ரிஸ்க். இப்போ தான் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னா கீழே விழுந்தால் மட்டும்தான் ஓட்ட கற்றுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன்னா பின்னாடி பெருசாக நம்மளுக்கு எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் நம்ம பயந்துக்கிட்டு தான் இருப்போம். லைஃப்பில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ பெயின் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைப்போம். நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். நீங்கள் லேசியாக இருக்கிறப்ப தான் சில பேர் மட்டும்தான் டெய்லி ஜிம்முக்கு போவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி எந்த ஒரு நோய் வராதுன்னு முழுசாக நம்புகிறாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும். ஸோ இதுதான் 4 பாயிண்ட்டு. இந்த 21 நாளைக்கு கடைப்பிடிச்சு அந்த பிறகு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்க. கூடவே ஏர்லி வேக்கப், எக்ஸசைஸ் அண்டு கன்சிஸ்டன்சி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.